கிருஷ்ணகிரியில் எலக்ட்ரிக் கடையில் கொள்ளையடிப்பதற்காக காவலாளியை கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து மிரட்டும் வடமாநில கொள்ளையர்களுக்கு கடிவாளம் போடப்படுமா? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சாலை ஓரம் உள்ள எலக்ட்ரிக்கல் கடையில் கைவரிசை காட்டுவதற்கு தடையாக இருந்த காவலாளியை தீர்த்து கட்ட முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பதை வதைக்க வைத்துள்ளது. சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் வந்ததும் கொள்ளை கும்பல் தலைதெறிக்க ஓடி உள்ளது. தப்பி ஓடிய கொள்ளையர்கள் சிக்குவார்களா? கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த மாதேப்பள்ளியில் சாலை ஓரம் எலக்ட்ரிக்கல் கடை ஒன்று இயங்கி வருகிறது. இரவில் வழக்கம்போல் கடையை பூட்டிவிட்டு அதன் உரிமையாளர் பிரகாஷ் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதையடுத்து 65 வயதான திம்மராயன் என்ற காவலாளி கடையின் வெளியில் அமர்ந்துள்ளார். திடீரென நள்ளிரவில் கார் ஒன்றில் 6 பேர் கொண்ட கும்பல் இறங்கியுள்ளது. முகக்கவசம் அணிந்திருந்த அவர்கள் நேராக காவலாளியிடம் வந்துள்ளனர். அப்போது அவர் போர்வையை போர்த்தியவாறு அசந்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவரை சுற்றி வளைத்த மர்ம நபர்கள் காவலாளியை என்ன செய்யலாம் என்று திட்டமிட்டுள்ளனர். பின்னர் அவரை கொலை செய்துவிட்டு எலக்ட்ரிக் பொருட்களை கொள்ளையடிக்க சதி திட்டம் தீட்டியுள்ளனர். உடனே தாமதிக்காமல் காவலாளியின் கை கால்களை கட்டி போட்டு கழுத்தை நெரித்துள்ளனர். என்ன நடக்கிறது என்று தெரியாமல் காவலாளி அதிர்ச்சியில் சத்தம் போட்டுள்ளார். அவரின் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்துள்ளனர். ஆபத்தை உணர்ந்த கொள்ளையர்கள் காவலாளியை அப்படியே விட்டுவிட்டு தாங்கள் வந்த காரில் ஏறி தப்பி ஓடி உள்ளனர். இது குறித்து கந்திக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். முதற்கட்ட விசாரணையில் காரில் வந்தவர்கள் வடமாநில கொள்ளையர்கள் என தெரிய வந்தது. காவலாளியை கொலை செய்துவிட்டு கடையில் உள்ள எலக்ட்ரிக் பொருட்களை கொள்ளையடிக்க முயன்றதும் அம்பலமாகியுள்ளது. அண்மை காலமாக பர்கூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கொள்ளை சம்பவம் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த சூழலில் வடமாநில கொள்ளையர்கள் காவலாளியை கொலை செய்துவிட்டு கொள்ளையடிக்க முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பு வடமாநில கொள்ளையர்களை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.